ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம குழம்பு சொல்லியில் மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பாருங்கள். இப்போ நம்ம குழம்பு சட்டி அடுப்பில் வச்சுட்டோம். சட்டி நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிங்கன்னா மீன் குழம்பு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம்னா கடுகு போடுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் போட்டு பூண்டு தோலோடு உரித்து வச்சுருக்கேன், பூண்டும் போட்டுருங்க. பூண்டு மெரூன் கலர் வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் அதில் போட்டுருங்க. உடனே கொத்தமல்லி கருவேப்பிலையும் போடுங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமுக்கு தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிச்சுன்னா மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிச்சு பாருங்கள். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம 2 எலுமிச்சைப்பழம் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கோம். அதை நல்லா கரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக அந்த கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதிலே தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்குங்க. அதை போட்டு நல்லா கலரிட்டு தக்காளி நல்லா வதங்கிட்டதும் இந்த புளி கரைசலை அந்த குழம்புல ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கட்டியாக சுண்டை வந்ததும் உப்பு காரெலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு ஆற்று மீன் நம்ம கழுவி வச்சுருக்கோம். அந்த ஆற்று மீனை போடும்போது லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கழுவிட்டு அந்த குழம்புல போட்டுருங்க. மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. மீன் எல்லாம் போல நான் ஒரு மாதிரி ஆகிடும். போட்டு 5-10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த 10 நிமிஷம் அந்த சூட்லேயே மீன் விழுந்துடும். இப்போ பாருங்கள், இப்போவே கொஞ்சம் அளவுக்கு நல்லா விழுந்துட்டு இருக்கு மீன். இந்த டைமுக்கு கரெக்டாக தட்டு போட்டு மூடிட்டிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.